ஆன்மீகத்துல நிறைய நூல்கள் இருக்கு. ஆன்மீக நூல்கள்ல எண்ணிலடங்க, அது இந்து சமயத்துல இந்து மதத்துல இருக்கக்கூடிய நூல்கள்லாம் எண்ணிலடங்க ஒரு நூல்கள். மற்ற மதத்துல கிறிஸ்தவ மதம், இஸ்லாம் மதம், பௌத்த மதம், இந்த மதங்கள்லாம் இருக்கிறத விட இந்து மதத்துல புத்தகங்கள், நாயன்மார்கள், சித்தர்கள், ரிஷிகள், முனிவர்கள், நிறைய பேர், குருமார்கள், நிறைய பேர் நமக்கு நிறைய நூல்களை கொடுத்துட்டு போயிருக்காங்க. புத்தகங்கள், இந்த நூல்கள்லாம் என்னங்க, எதுக்காக பயன்படுது? அப்படி அந்த புத்தகங்கள்லாம் என்ன சொல்ல வருது? நம்ம அதை படிக்கிறதுனால நம்ம ஞானம் பெற முடியுமா? வெறும் புத்தகங்களை மட்டும் படிக்கிறதுனால நம்ம ஞானம் பெற முடியுமா? நிச்சயமா முடியாது. திருவள்ளுவர் திருக்குறள் எழுதிட்டு போனாரு. டெய்லி நம்ம திருக்குறளே படிச்சுட்டு இருந்தாலும் நம்ம திருவள்ளுவர் ஆயிட முடியுமா? அதுல இருக்க பொருளை புரிஞ்சுக்கிட்டா நம்ம அதன் வழியில பயணிக்கலாம். ஞானசம்பந்தர், சுந்தரர், நாவுக்கரசர், மாணிக்க வாசகர், இவங்கெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. தேவாரம், திருமுறைகள், 12 திருமுறைகள்லாம் எழுதி வச்சிருக்காங்க. இந்த நூல்களை படிக்கிறதுனால மட்டும் நமக்கு அப்படி ஞானம் படிச்சிருங்களா? 1% திருக்குறளை படிச்சா திருவள்ளுவர் ஆக முடியாது. அது மாதிரி நூல்கள் இருக்கு. நீங்க ஒரு புத்தகம் எழுதுறீங்க, என்ன நினைச்சு எழுதுவீங்க? எதுக்காக எழுதுவீங்க? என் புக்கே ஒருத்தன் டெய்லி படிச்சுன்னு இருக்குன்னு எழுதுவீங்களா? நான் வந்த வழி, நான் அனுபவிச்ச சந்தோஷத்தை எல்லாரும் அனுபவிக்கணும், அதுக்கான வழிகள் எழுதுவீங்களா? நீங்க ஒரு புத்தகம் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க, எதுக்காக எழுதுவீங்க? டெய்லி உட்காந்து என் புத்தகத்தையே படிச்சுன்னு இருந்தா அவனுக்கு அறிவு வந்துடுமா? அதை புரிஞ்சுக்கிட்டா ஒருத்தவங்களுக்கு அறிவு வந்துடும். அதனால புத்தகங்கள் படிக்கலாம். அது உள்ளனா ஆழ் அர்த்தங்களை புரிஞ்சுங்க. ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. வெறும் ஏடுன்னா புத்தகம். வெறும் புத்தகத்தை பற்றி ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. நீங்க புத்தகத்தை படிக்கிறதுனால படிச்சுனே இருக்கீங்கன்னா காலமெல்லாம் படிச்சுனே இருக்கலாம். எத்தனை பேர் படிச்சு செத்தவங்க? திருமந்திரம், திருமூலர், சித்தர்கள் முதல் சித்தர் திருமூலர். நூல் ஒன்று பற்றி நுனியேற மாட்டாதான் பால் ஒன்று பற்றின் பண்பின் பயன்கடும் சொல்லியிருக்கார். ஒரு நூலை பிடிச்சிட்டு எப்படி நுனி வரைக்கும் ஏற முடியாதோ, பால் ஒன்று பற்றின் பண்பின் பயன். நீ பால்னா ஆண்பால், பெண்பால். நான் ஆணு பெண் என்ற எண்ணம் இருக்கிற வரைக்கும் நம்ம ஆன்மீகத்தில் உள்ள இருக்க முடியாதுன்னு அர்த்தம். நான் ஆணு பெண் என்ற எண்ணமே தவிர்க்க. உருதடிக்கு முன்னெல்லாம் ஆணும் பெண்ணும் ஒன்றல்ல அப்படின்ற சிவவாக்கியம். ஒரு தரிக்கிறதுக்கு முன்னாடி ஆணும் பெண்ணும் கிடையாது. அதுதான் நூல் ஒன்று பற்றி நுனியேற மாட்டாதார். ஒரு நூலை பிடிச்சிட்டு மேல ஏற முடியாதுரா, அது மட்டும் அர்த்தம் கிடையாது. நூலுக்கு தான் புத்தகம். ஒரு நூலை படிச்சு நீ அறிவாளி ஆயிட முடியாது, ஞானம் ஆயிட முடியாது. நூல்ன்றது மனம், சிந்தையில வரக்கூடிய அறிவு. முருகர் எப்படி உலகத்தை சுத்தி வந்து உலகத்துல எல்லா ஞானத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டாலும் உன்னுடைய ஆன்மா அறிவு புரிஞ்சுக்காத வரைக்கும் ஒரு அறிவும் ஞானம்ன்றது ஒன்று கிடைக்காது. அதனால புத்தகங்கள் படிக்கலாம். தொடர்ந்து அதையே சதா சர்வ நேரமும் அதுவே வாழ்க்கையாக கூடாது. புத்தகங்களுடைய நுணுக்கங்களை தெரிஞ்சுங்க. ஒரு விஷயத்துல நுணுக்கங்களை தெரிஞ்சுங்க. திருமுறை படிக்கிறீங்களா, அதோட விஷயம் என்ன? திருவாசகம் படிக்கிறீங்களா, அதோட விஷயங்கள் என்ன? சித்தல் இருக்கலாம். படிங்க, புத்தகங்கள் படிங்க. அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய முக்கியமான உண்மை புரிதலை தெரிஞ்சுக்கோங்க. எதுக்காக சொல்லி வச்சாங்க, அதோடைய பொருள் என்ன தெரிஞ்சுக்கோங்க.